வணக்கம். தமிழருவியின் பிரதான செய்திகள். இன்று 24 மார்ச் மாதம் 2026 ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன். என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம். முதலில் தாயக செய்திகள். நாடு முழுவதிலும் பான் உள்ளிட்ட வெதுப்பக பொருட்களின் விலைகளை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 450 கிராம் பான் உட்பட அனைத்து வெதுப்பக பொருட்களின் விலைகளும் 10 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இன்று முதல் இந்த விலை அதிகரிப்பு அமலுக்கு வரும் என வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்கள் காரணமாக உலகளவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள வலுசக்தி விநியோக சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இலங்கையின் வலுசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த மக்கள் மற்றும் அதிகாரிகள் ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். வலுசக்தி பாதுகாப்பை பேணுவது குறித்து ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போது அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் மின் நுகர்வு உற்பத்தியில் இருக்கும் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான கால பகுதியில் மின்சாரத்தை மிகவும் பொறுப்புடன் பயன்படுத்துவது குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அத்துடன் விளம்பரங்களுக்காக பயன்படுத்தப்படும் மின்சார பொருட்பலகைகள் மற்றும் அலங்கார மின் கட்டமைப்புகளின் பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் குறிப்பிடத்தக்க அளவு மின்சாரத்தை சேமிக்க முடியும் என இதன் போது சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் வீதி நகர்ப்புறங்களில் தேவையற்ற வீதி விளக்குகளின் பயன்பாட்டை குறைத்தல் மற்றும் போக்குவரத்து அமைச்சின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தல் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இதனிடையே அரசு மற்றும் உள்ளூராட்சி மன்ற மட்டத்தில் பலசக்தி நுகர்வை முறையான முகாமைத்துவத்திற்கு உட்படுத்துமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். தற்போதைய இக்கட்டான சூழலில் பலசக்தியை சரியான முறையில் கையாள்வது ஒவ்வொரு தனி மனிதனுடைய மற்றும் நிறுவனங்களதும் பொறுப்பாகும் என ஜனாதிபதி இதன் போது தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலில் பலசக்தி அமைச்சர் உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணங்கள் 12.19% அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதன்படி தற்போது 27 ரூபாவாக காணப்படும் ஆக குறைந்த பேருந்து கட்டணம் 3 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 30 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஏனைய கட்டண பிரிவுகளும் விகிதாசார அடிப்படையில் அதிகரிக்கப்பட உள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் மற்றும் எரிபொருள் விலை அதிகரிப்பு போன்ற காரணங்களினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்கள் உள்ளடக்கிய புதிய கட்டண பட்டியல் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி மற்றும் சர்வதேச போர் பதற்றங்களுக்கு மத்தியிலும் பால்மா மற்றும் கோதுமை மாவின் விலைகளை அதிகரிப்பது இல்லை என இறக்குமதியாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவுடன் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போது இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வு மற்றும் அமெரிக்கா டாலருக்கு நிகரான ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சி அடைந்துள்ள போதிலும் எதிர்வரும் புத்தாண்டு காலம் வரை மற்றும் கோதுமை மாவின் விலைகளை அதிகரிப்பதில்லை என முன்னணி நிறுவனங்கள் உறுதியளித்துள்ளன. இலங்கையில் அடுத்த 3 மாதங்களுக்கு தேவையான பால்மா மற்றும் கோதுமை மா கையிருப்பில் உள்ளதாக நிறுவன பிரதிநிதிகள் அமைச்சரிடம் உறுதியளித்துள்ளன. எனினும் எரிபொருள் ஒதுக்கீட்டு கட்டுப்பாடுகள் காரணமாக விநியோக நடவடிக்கைகளில் சில தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதனை அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை உணவு விநியோகத்தில் ஈடுபடும் போக்குவரத்து வாகனங்களுக்கு தேவையான எரிபொருள் அளவை துல்லியமாக கண்டறிய விசேட தரவு சேமிப்பு திட்டம் ஒன்றின் இணையுமாறு அமைச்சர் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதன் மூலம் விநியோக சங்கிலியை எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு அரச மருத்துவமனைகளின் முறைமை சிகிச்சை பெறும் நோயாளர்களுக்கு 1 மாதத்திற்கு வழங்கப்படும் மருந்துகளை இனி ஒரு தடவையில் 2 மாதங்களுக்கு வழங்குவதற்கு சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை முகாமைத்துவம் செய்யும் நோக்கிலேயே சுகாதார அமைச்சரின் தலைமையில் நடைபெற்ற விசேட கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நோயாளர்கள் அடிக்கடி மருத்துவமனைகளுக்கு வருவதை தவிர்ப்பதன் மூலம் அவர்களின் எரிபொருள் மற்றும்
மற்றும் போக்குவரத்து செலவுகளை குறைக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போதிய மருந்து கையிருப்பு உள்ள மருத்துவமனைகளில் இந்த வாரம் முதலே 2 மாதங்களுக்கு தேவையான மருந்துகளை நோயாளர்கள் பெற்றுக் கொள்ள முடியும். மருந்து தட்டுப்பாடு நிலவும் மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்துகளை சுகாதார அமைச்சு உடனடியாக விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோயாளர்கள் 2 மாதங்களுக்கு தேவையான மருந்துகளை ஒரே நேரத்தில் பெற்றுக்கொண்ட போதிலும் அவர்களுக்கு ஏதேனும் திடீர் உடல்நலக் குறைவு அல்லது அவசர நிலை ஏற்பட்டால் அவர்கள் எந்த நேரமும் மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என சுகாதார பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு மத்தியிலும் சுகாதார சேவைகள் தடையின்றி முன்னெடுப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. கணனி கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆட்பதிவு திணைக்களத்தின் அனைத்து பொது சேவைகளும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இதன் காரணமாக ஒரு நாள் சேவை உள்ளிட்ட அனைத்து பொது சேவைகளும் முன்னெடுக்கப்பட மாட்டாது. பத்திரமலையில் அமைந்துள்ள தலைமை அலுவலகம் மற்றும் அனைத்து பிராந்திய அலுவலகங்களிலும் இந்த சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. ஆட்பதிவு திணைக்களம் விடுத்துள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தமக்கு ஏற்பட கூடிய அசௌகரியங்களை தவிர்க்கும் பொருட்டு இன்று அலுவலகங்களுக்கு வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து தனது 77வது அலை தாக்குதலை தொடங்கியுள்ளதாக ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அறிவித்துள்ளது. இதில் இஸ்ரேலிய வடக்கு, மத்திய மற்றும் தெற்கு பகுதிகள் இந்த தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன. அத்துடன் குவைத்தில் உள்ள அலி அல் சேலம், சவுதி அரேபியாவில் உள்ள அல் காஷ் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் உள்ள அல் தப்ரா ஆகிய அமெரிக்க இராணுவ தளங்களும் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. அதிநவீன ஏவுகணைகள், அதிநவீன ஆளில்லா வானூர்திகள் மற்றும் மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணை தொகுதிகளை பயன்படுத்தி இந்த தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டதாக ஈரானிய தஸ்னீம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் முரணான நடத்தைகள் எங்களை போர்க்களத்தை புறக்கணிக்க செய்யாது, எங்களது போராட்டத்தை நாங்கள் தொடர்வோம் என இந்த தாக்குதல் குறித்து ஈரான் புரட்சிகர காவல் படை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய எரிசக்தி நிலையங்கள் மீதான திட்டமிட்ட தாக்குதல்களை 5 நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு தமது படைகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ள பின்னணியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ட்ரம்புடன் எந்தவித நேரடி அல்லது மறைமுக பேச்சுவார்த்தைகளையும் ஈரான் தரப்பு முன்னெடுக்கவில்லை என ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு விடுத்து வரும் அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வர ஈரானுக்கு இன்னமும் ஒரு வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். புளோரிடாவில் செய்தியாளர்களை சந்தித்த பின்னர் உரையாற்றிய ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானுடனான தற்போதைய பதற்றம் குறித்து முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அதில் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு ஈரான் விடுத்து வரும் அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வர அவர்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு உள்ளது. அந்த வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். எது எப்படி இருந்தாலும் அமெரிக்காவும் ஒட்டுமொத்த உலகமும் விரைவில் மிகவும் பாதுகாப்பான சூழலுக்கு மாறும் என அவர் தெரிவித்துள்ளார். ஈரானிய இராணுவத்தின் பலத்தை அளிப்பது குறித்து தனது முந்தைய நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திய ட்ரம்ப் அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஈரானிய ஆட்சியின் இராணுவ திறனை திட்டமிட்டு சிதைத்து வருவதாக தெரிவித்தார். ஈரானின் 77வது கட்ட தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்கா ஜனாதிபதியிடமிருந்து வந்துள்ள இந்த இறுதி வாய்ப்பு குறித்த அறிவிப்பு சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அல் ஜஸீரா ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக காஷ்மீர் பள்ளத்தாக்கு எங்கும் முன்னெடுக்கப்பட்டு வரும் மருத்துவ உதவிக்கான நிதி சேகரிப்பு பிரச்சாரத்தில் மக்கள் உணர்வுபூர்வமாக பங்கேற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொது பயன்பாட்டிற்கு கூட இனி யுரேனியத்தை செறிவூட்ட போவதில்லை என்று ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்று வரும் இராயந்திர பேச்சுவார்த்தைகளில் எட்டப்பட்டுள்ள மிக முக்கியமான முன்னேற்றமாக இது பார்க்கப்படுகிறது. மேலும் மின் உற்பத்தி உள்ளிட்ட பொது
பயன்பாட்டு தேவைகளுக்கு கூட யுரேனியத்தை செறிவூட்டும் பணிகளை முன்னெடுக்க போவதில்லை என ஈரான் இணங்கியுள்ளதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் அணு ஆயுத கனவை முழுமையாக முடக்குவதே இந்த உடன்படிக்கையின் பிரதான நோக்கம் என வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானுடனான இந்த புதிய இணக்கப்பாடு பிராந்திய அமைதிக்கு வழிவகுக்கும் எனவும் இதற்கு பதிலாக ஈரான் மீதான சில பொருளாதார தடைகள் தளர்த்தப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றமை இங்கே குறிப்பிடப்படுகின்ற அதே வேளையில் ஈரான் இது தொடர்பாக அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என தெரிவித்துள்ளமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு தமிழறிவியோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.